கவச் பிராஷம். இதில் வந்து 48 வகையான மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட காயகல்பம் நோய் வருவதை தடுப்பதற்கு, நோய் வந்தால் குணப்படுத்தி தேற்றுவதற்கு சிறந்த மூலிகை மருந்து. உடலை தேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். இதில் என்னென்ன மூலிகை பொருள் அடங்கியிருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெல்லிக்காய், குறுந்தொட்டி, நீர் பிரம்பி, எள்ளு, கீழாநெல்லி, அதிமதுரம், கற்றாழை, கடுக்காய், காய்வள்ளி, அமுகரா, கோராக்கிழங்கு, தண்ணீர் விட்டான், ஆடாதொடை, முக்கிரட்டை வேர், நிலப்பூச்சணி, இஞ்சி, கிராம்பு, நிலவப்பட்டை, நெருஞ்சுக்காய், மூங்கில், இரவம், பூனைக்காளி, திப்பிலி, ஏலக்காய், உலர் திராட்சை, பிரிஞ்சி, சீந்தில் கொடி, வாய்விளக்கா, குங்குமப்பூ. இதில் இவ்வளோ பொருள் மூலிகை தன்மையான கூட இவ்வளோ பொருள் நம்ம சாப்பாடு தன்மை பொருள் தான், வேறு எந்த கலப்படமோ கெமிக்கலோ இல்லை. இது வந்து நம்ம கவர்மெண்டாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆயுஷ்ன்ற முத்திரை வச்சு தான் கிடைக்கக்கூடியது. நீங்கள் போய் இதை வந்து அப்போலோ மெடிக்கல்லையோ வெளியில் மெடிக்கலில் எங்கே கேட்டாலும் வந்து இந்த மாதிரி முத்திரை வச்சுலாம் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து நம்ம எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட்டில் மட்டும் கிடைக்கக்கூடியது. எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து உடல் சோர்வை தடுக்குகிறது, கேன்சர் செயல்களை தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சி அடைய உதவுகிறது, இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த சோகையை சரி செய்கிறது, மூச்சு திணறலை ஆஸ்துமா கட்டுப்படுத்தி புத்துணர்வு தருகிறது. இது எலும்புகளுக்கு பாதுகாக்கக்கூடிய கால்சியம் சத்தை கொடுக்கிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை உபயோகப்படுத்தலாம். பயன்படுத்தும் முறை: சப்பாத்தி, தோசை, இட்லி போன்ற உணவுகளுடன் பசும்பாலில் கலந்து உண்ணலாம். காலை 1 ஸ்பூன், மாலை 1 ஸ்பூன் சாப்பிட்டால் நல்ல பலன்கள் தரும். நன்றி, வணக்கம்.